ஸோ குட் மார்னிங். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆப்ரேஷன் ரிசர்ச் பேப்பரில் கேம் தியரிங்கிற சாப்டரில் இருந்து தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம கேம் தியரியில் பேசிக் டெஃபனிஷன்ஸ்லாம் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து அதை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து சேடல் பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிற டெஃபனிஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வாட் இஸ் சேடல் பாயிண்ட், எக்ஸ்பிளைன் த ரூல்ஸ் ஃபார் டிட்டர்மினிங் சேடல் பாயிண்ட் அப்படின்ட்டு ஒரு தியரி கொஸ்டின் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து 2-3 டைம் வந்து கேட்டிருக்காங்க. வாட் இஸ் சேடல் பாயிண்ட், எக்ஸ்பிளைன் த ரூல்ஸ் ஃபார் டிட்டர்மினிங் சேடல் பாயிண்ட் அப்படின்ட்டு. சரி, டெஃபனிஷன் வந்து என்ன அப்படின்ட்டு வந்து பார்ப்போம். If the max-min value of the game equals the min-max value, then the game is said to have saddle point. So max-min வேல்யூவும் min-max வேல்யூவும் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கேமுக்கு வந்து சேடல் பாயிண்ட் இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ அதில் வந்து கிடைக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் ஸ்ட்ராட்டஜியை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்து ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதில் மேக்ஸிமின் வேல்யூ மின்மேக்ஸ் வேல்யூனா டெஃபனிஷன் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம போன வீடியோவில் லாஸ்ட்டாக வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ எடுத்து பாருங்கள். மேக்ஸிமின் வேல்யூ மின்மேக்ஸ் வேல்யூவோட டெஃபனிஷன் என்ன அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ இங்கே நான் ப்ராப்ளம் பார்க்கும்போது வந்து இது என்ன அப்படிங்கிறதையும் வந்து நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இது சேடல் பாயிண்ட்டுக்கு உண்டான டெஃபனிஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் பே ஆஃப் அட் த சேடல் பாயிண்ட் இஸ் நோன் அஸ் த வேல்யூ ஆஃப் த கேம். ஸோ சேடல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சேடல் பாயிண்ட்டில் என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து வேல்யூ ஆஃப் த கேம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து ரூல்ஸ் இருக்குது. சேடல் பாயிண்ட் வந்து ஒரு கேமுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரூல்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது அப்படின்னா செலக்ட் த மினிமம் எலமெண்ட் ஆஃப் ஈச் ரோ ஆஃப் த பே ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் மார்க் தெம் லைக் திஸ். ஸோ இது வந்து ஓ சிம்பிள் கிடையாது, சர்க்கிள் பண்ணணும் அப்படிங்கிற மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு ரோ இருக்குதுன்னு எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி 1 3 -1 அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னு எடுத்துக்கிடுவோம். இதுதான் ஃபஸ்ட்டு ரோ அப்படின்ட்டு. அப்போது மினிமம் எலமெண்ட் இதில் வந்து என்ன அப்படிங்கிறத பார்த்து அந்த மினிமம் எலமெண்ட்டை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து சர்க்கிள் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து சர்க்கிள் சிம்பிள். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ ரெண்டாவது ஸ்டெப் என்னது அப்படின்னா வந்து செலக்ட் த மேக்ஸிமம் எலமெண்ட் ஆஃப் ஈச் காலம் ஆஃப் த பே ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் மார்க் தெம் ஆஸ் ஸ்கொயர் சிம்பிள். ஸோ ஒவ்வொரு காலம்லையும் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் எலமெண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ மேக்ஸிமம் எலமெண்ட்டை பார்த்து அதை இந்த மாதிரி ஸ்கொயர் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தேர்டு ஸ்டெப்பு, இஃப் தேர் அப்பியர்ஸ் அன் எலமெண்ட் இன் த பே ஆஃப் மேட்ரிக்ஸ் மார்க்டு சர்க்கிள் அண்டு ஸ்கொயர் போத். அதாவது ஒரே நம்பரில் இப்படியும் இருந்து இப்படியும் இருக்கணும் ஏதாவது ஒரு நம்பரில். ஓகேவா? இஃப் தேர் அப்பியர்ஸ் அன் எலமெண்ட் இன் த பே ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்பியர்டு போத் சர்க்கிள் அண்ட் சர்க்கிள் both square and circle, then the position of that element is the saddle point of the matrix. அப்படி இருந்ததுன்னா இந்த இடத்த தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வந்து சேடல் பாயிண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ரூல்ஸ் ஃபார் டிட்டர்மினிங் சேடல் பாயிண்ட். ஓகேவா? சரி, ஸோ இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சால்வ் த கேம் ஹூஸ் பே ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் கிவன் பிலோ அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிளேயர் ஏவை வந்து எப்போவுமே இந்த சைடு கொடுப்போம், பிளேயர் பியை வந்து நம்ம இந்த சைடு வந்து கொடுப்போம். ரோ வைஸ் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது பிளேயர் ஏ, காலம் வைஸ் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது பிளேயர் பி. ஸோ இதுக்கு தான் வந்து சேடல் பாயிண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது டெஃபனிஷன் படி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா செலக்ட் த மினிமம் எலமெண்ட் இன் ஈச் ரோ. ஒவ்வொரு ரோலையும் வந்து சின்ன நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து நம்ம சர்க்கிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரோவில் சின்ன எலமெண்ட் வந்து 1.
செகண்ட் ரோவில் சின்ன எலமெண்ட்டுங்கிறது வந்து -4 தானே இருக்கிறதுலே சின்னது. ரெண்டாவது ரோவை பொறுத்தவரையில், மூணாவது ரோவை பொறுத்தவரையில் சின்ன நம்பர் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து -1. ஸோ இது மூணையும் வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா வந்து சர்க்கிள் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா காலம் மேக்ஸிமம் என்ன அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு காலமில் மேக்ஸிமம் எலமெண்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 1ம் இருக்குது, இங்கேயும் வந்து ஒரு 1 இருக்குது. செகண்ட் காலமில் மேக்ஸிமம் எலமெண்ட் வந்து 5. தேர்டு காலமில் மேக்ஸிமம் எலமெண்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 1. ஸோ இது பண்ணியாச்சா. இப்போ எந்த செல்லில் ஸ்கொயரும் இருக்குது சர்க்கிளும் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துலையும் ஸ்கொயரும் இருக்குது சர்க்கிளும் இருக்குது, இந்த இடத்துலையும் ஸ்கொயரும் இருக்குது சர்க்கிளும் இருக்குது. ஸோ இதனோட பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு செல், இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவில் தேர்டு செல். ஸோ அப்போ இந்த கேமுக்கு வந்து 2 சேடல் பாயிண்ட் வந்து கிடைக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா. ஸோ நான் அந்த ஸ்கொயரும் பண்ணி சர்க்கிளும் பண்ணுற நம்பரை தான் வந்து இப்படி டார்க் ஷேட் பண்ணி வந்து காமிச்சிருக்கேன். பட் நீங்கள் டெஸ்ட்டில் வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்கொயரும் பண்ணி சர்க்கிளும் பண்ணிடுங்க. ஓகேவா. இதை மாதிரி ஸ்கொயரும் பண்ணி சர்க்கிளும் பண்ணி காட்டிடுங்க. ஸோ இங்கே சேடல் பாயிண்ட் வந்து எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா A11 ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் அண்டு ஃபஸ்ட்டு ரோ தேர்டு காலம், இது ரெண்டும் தானே வந்து நமக்கு சேடல் பாயிண்ட்டாக கிடச்சிது. ஸோ அதை வந்து நம்ம எழுதியிருப்போம். அதுக்கப்புறம் ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் த பிளேயர் A இஸ் A1, அதை மாதிரி ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் த பிளேயர் B இஸ் B1 அல்லது B3 அப்படின்ட்டு எழுதியிருப்போம். ஸோ இது என்னது, இங்கேயும் A1 ஏல என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா ரெண்டுத்துலேயுமே A1 மட்டும்தான் இருக்குது. அதனால தான் பிளேயர் ஏக்கு வந்து A1 மட்டும் போட்டிருப்போம். ஸோ அதே பிளேயர் பிக்கு பார்த்தோன்னா இங்கே B1 இருக்குது, இங்கே வந்து B3 இருக்குது. அதனால தான் பிளேயர் பிக்கு வந்து B1 அல்லது B3 அப்படின்ட்டு போட்டிருப்போம். ஸோ பிளேயர் ஏக்கு வந்து ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி A1, பிளேயர் பிக்கு வந்து ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோன்னா B1 அல்லது B3 அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வேல்யூ ஆஃப் த கேம் வந்து கண்டுபிடிக்கணும். வேல்யூ ஆஃப் த கேம்னால் என்னது, இந்த 2 இடம் தானே நமக்கு இருக்குது. ஸோ 2 இடத்துலையும் ஒரே நம்பர் தானே இருக்குது, 1. ஸோ அதுதான் வந்து வேல்யூ ஆஃப் த கேம். அந்த செல்லில் என்ன நம்பர் இருக்குதோ அதுதான் அந்த கேமோட வேல்யூ அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ இவ்வளவு தான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து சேடல் பாயிண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். சேடல் பாயிண்ட் இருந்ததுன்னா வேல்யூ ஆஃப் த கேம் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுலேருந்து ஒரு ரிமார்க் என்னது அப்படின்னா, த வேல்யூ ஆஃப் த பிளேயர் A இஸ் 1 அண்ட் த வேல்யூ ஆஃப் த பிளேயர் B இஸ் 1. ஏங்கிற பிளேயருக்கு வேல்யூ பார்த்தாலும் 1ன்னு இருக்குது, பிங்கிற பிளேயருக்கு வேல்யூ பார்த்தாலும் 1ன்னு இருக்குது. The game is said to be fair if max min max value equal to 0. ஸோ முதல்ல ஒரு கேமை வந்து நம்ம ஃபேர் கேம் அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா மேக்ஸ் மின் வேல்யூவும் மின் மேக்ஸ் வேல்யூவும் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கணும். 0ன்னு கிடச்சிதுன்னா அந்த கேம் வந்து ஃபேர். அப்படி 0ன்னு கிடைக்கல அப்படின்னா அந்த கேமை வந்து நம்ம அன்ஃபேர் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அல்லது ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன் வேர்டில் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு. ஸோ ஒரு கேம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா வந்து மேக்ஸிமின் வேல்யூ மின் மேக்ஸ் வேல்யூ வந்து வேல்யூ ஆஃப் த கேமுக்கு வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் அப்படின்ட்டு சொல்லலாம். தேர்டு பாயிண்ட் வந்து லாஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா வந்து வி லோயர் பார், வி போட்டு கீழே வந்து ஒரு பார் போட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து மேக்ஸ் மின் வேல்யூவை வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது. அதே விக்கு மேலே பார் போட்டோம் அப்படின்னா வந்து அது மின் மேக்ஸ் வேல்யூவை வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது. ஓகேவா. ஸோ எப்போவுமே வந்து மேக்ஸிமின் வேல்யூ வந்து மின்மேக்ஸ் வேல்யூவை விட சின்னதாக தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிமார்க். ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து ரிமார்க்கில் வந்து கொடுத்துருப்பாங்க.
ஸோ நான் நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் தரேன். மேக்ஸ் மின் வேல்யூ பிரின்சிபல், மேக்ஸ் வேல்யூ பிரின்சிபலை யூஸ் பண்ணி சேடல் பாயிண்ட் வந்து கீழே உள்ள மேட்ரிசஸ்க்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பே ஆஃப் மேட்ரிக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு ஏங்கிற சப்டிவிஷனில் வந்து இந்த பே ஆஃப் மேட்ரிக்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். இது வந்து யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து சேடல் பாயிண்ட்டு வேல்யூ ஆஃப் த கேமும் கண்டுபிடிங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? இது ஏங்கிற சப்டிவிஷன். ஸோ இது வந்து பி அப்படிங்கிற வந்து சப்டிவிஷன். ஸோ அதுக்கப்புறம் இது சி சப்டிவிஷன் அண்டு லாஸ்ட்டாக வந்து டி சப்டிவிஷன். 4 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. 4க்குமே வந்து சேடல் பாயிண்ட்டு வேல்யூ ஆஃப் த கேமும் என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ இதை மாதிரி இந்த 4 பாயிண்ட்டும் வந்து எழுதி செய்யணும். ஓகேவா? இங்கே நான் கொடுத்துருக்குறேன்ல, இதை மாதிரி அந்த 4 பாயிண்ட்டும் அதுக்கு ஆன்சராக எழுதிக்கோங்க. என்ன ஆன்சர் வரணும் அப்படிங்கிறத வந்து நான் கீழேயும் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு வேல்யூ ஆஃப் த கேம் வந்து 0, செகண்ட் சப்டிவிஷனுக்கு -2ன்னு வரணும், தேர்டு சப்டிவிஷனுக்கு, ஃபோர்த்து சப்டிவிஷனுக்கு ஆன்சர் வந்து 4 அப்படின்ட்டு வரணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டின் அப்படிங்கிறதுனால நானே உங்களுக்கு வந்து லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டிடுறேன். ஸோ சேடல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜென்ரலாக என்ன செய்வோம் அப்படின்னா, ஒவ்வொரு ரோலையும் வந்து மினிமம் எலமெண்ட் என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் மினிமம் எலமெண்ட் வந்து -3, ரெண்டாவது ரோவில் மினிமம் எலமெண்ட் வந்து 0, மூணாவது ரோவில் மினிமம் எலமெண்ட் வந்து -2. ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு காலமில் பெருசு பார்த்தோம் அப்படின்னா வந்து 5, ரெண்டாவது காலமில் பெருசுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 0, மூணாவது காலமில் பெருசுன்னு பார்த்தோன்னா வந்து 6. ஸோ அப்போ சர்க்கிளும் ஸ்கொயரும் சேர்ந்து எந்த செல்லில் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரே ஒரு செல்லில் மட்டும்தான் இருக்குது. இதனோட பொசிஷன் வந்து A2 B2 அப்படிங்கிறது. ஸோ ஆன்சர் வந்து 0 அப்படின்ட்டு இருக்குது. அப்போது ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் த பிளேயர் A வந்து A2, ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் த பிளேயர் B வந்து B2 அண்ட் வேல்யூ ஆஃப் த கேம் வந்து 0 அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம்க்கு உண்டான ஆன்சர். ஸோ ரிமைனிங் 3 ப்ராப்ளமும் வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, டிட்டர்மைன் த ரேஞ்ச் ஆஃப் த வேல்யூ. ஸோ பி கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸில் வந்து பிக்கும் கியூக்கும் வந்து ரேஞ்ச் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. தட் வில் மேக் த பே ஆஃப் எலமெண்ட் A22 ஆஸ் த சேடல் பாயிண்ட். ஸோ A22 வந்துங்கிற செல் வந்து சேடல் பாயிண்ட்டாக இருக்கணும்னா பிக்கும் கியூக்கும் வந்து ரேஞ்ச் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ப்ராப்ளமில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சேடல் பாயிண்ட்டுன்னு நமக்கு என்னென்னு தெரியும்ல, அதாவது இதுலேயே வந்து சர்க்கிளும் இருக்கணும் ஸ்கொயரும் இருக்கணுங்கிறது வந்து கண்டிஷன். ஓகேவா? இதை தான் வந்து சேடல் பாயிண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதுதான் A22ங்கிற செல். ஸோ சர்க்கிள் எப்போ போடுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு ரோலையும் வந்து மினிமம் எலமெண்ட்டை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்து சர்க்கிள் போடுவோம். அப்போது 7 சர்க்கிள் போட்டிருக்கோம் அப்படின்னா என்னதுன்னா 7 தான் சின்ன நம்பர் அப்படிங்கிற மீனிங். ஸோ இதே ரோலையே தான் வந்து நமக்கு வந்து Q இருக்குதா, அப்போ Q இருக்கிறதுலையே 7 தான் சின்ன நம்பர்னா அப்போ Q வந்து கண்டிப்பாக 7ஐ விட பெருசாக தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மீனிங்கா. 7 தான் அந்த ரோலையே இருக்கிறதுலே சின்ன நம்பர். அப்போ Q வந்து ஒன்று 7ஆக இருக்கணும், இல்லை 7ஐ விட அதிகமாக இருக்கணும். அப்போனா தான் 7 இந்த A22ங்கிற செல்லை நம்மளால் சர்க்கிள் பண்ண முடியும். அது ஒரு கண்டிஷன். ஸோ இப்போ காலம் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா காலம் மேக்ஸிமம் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இங்கே இதை சூஸ் பண்ணியிருக்கிறோன்னா என்ன மீனிங்னா, இதுதான் வந்து பெருசு அப்படின்ட்டு அர்த்தம். இதை விட பெரிய நம்பரே கிடையாது அப்படின்ட்டு. ஸோ இதே காலமில் தான் வந்து P இருக்குதா, அப்போது P வந்து கண்டிப்பாக 7ஐ விட சின்னதாக தான் வந்து இருக்க முடியுமே தவிர 7ஐ விட பெருசாக இருக்கக்கூடாது. ஸோ அதான் வந்து கண்டிஷன். அப்போது ரேஞ்ச் என்னது அப்படின்னா Q must be greater than or equal to 7 and P must be less than or equal to 7 அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒன் வேர்டில் வந்து கேட்கக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, டிட்டர்மைன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் 2% ஜீரோ சம் கேம் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் அண்ட் ஃபேர். ஸோ ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிளாகவும் இருக்கணும், ஃபேராகவும் இருக்கணும்.
கேட்டிருக்காங்க. அதை மாதிரி ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன அப்படின்ட்டு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள்னால் நமக்கு என்ன அப்படிங்கிறது வந்து தெரியும். மேக்ஸிமின் வேல்யூவும் மின்மேக்ஸ் வேல்யூவும் வந்து வேல்யூ ஆஃப் த கேமுக்கு வந்து ஈக்குவலாக இருந்தால் அந்த கேம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள், இல்லைனா ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் இல்லை அப்படின்ட்டு தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம செஞ்சுருப்போம். ஏங்கிற ப்ராப்ளம் செஞ்சுருப்போம். ஸோ பிங்கிற ப்ராப்ளம் அதே டைப் தான். ஸோ அதனால நான் அதை ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பேன். ஸோ ஏங்கிற ப்ராப்ளம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிளாக வந்து நமக்கு இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு செக்ஷன் என்னது அப்படின்னா வந்து கேம்ஸ் வித்தவுட் சேடல் பாயிண்ட். ஸோ சேடல் பாயிண்ட்டே இல்லை, நமக்கு கொடுத்துருக்கிற பே ஆஃப் மேட்ரிக்ஸில் வந்து சேடல் பாயிண்ட்டே இல்லை அப்படின்னா அந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து அடுத்த செக்ஷன். ஸோ இதுக்கு வந்து ஒரு தியரம் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் தான் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ஆக்சுவலாக எக்ஸ்பிளைன் த கேம்ஸ் வித்தவுட் சேடல் பாயிண்ட்டுங்கிறது வந்து யூனிவர்சிட்டியில் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேவா? எக்ஸ்பிளைன் கேம்ஸ் வித்தவுட் சேடல் பாயிண்ட் அப்படின்ட்டு, அல்லது ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த தியரம் ஃபார் டிட்டர்மினிங் ஆப்டிமம் மிக்சர்டு ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் வேல்யூ ஆஃப் த கேம் ஃபார் 2% zero sum game without saddle point. இப்படியும் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸோ இதை மாதிரி ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் தியரம் கேட்டாலும் வந்து ஸ்டேட்மெண்ட்டோட இந்த தியரத்தை வந்து நம்ம எழுத வேண்டியது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்னா, ஃபார் எனி 2x2 2% zero sum கேம் வித்தவுட் சேடல் பாயிண்ட், 2x2 zero sum கேம் இருந்தது அப்படின்னா சேடல் பாயிண்ட்டே அந்த கேமில் இல்லை அப்படின்னா ஹேவிங் த பே ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபார் த பிளேயர் ஏ அண்ட் ஃபார் த பிளேயர் பி. என்ன? ஸோ இதுதான் வந்து அந்த மேட்ரிக்ஸாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஏபிசிடி அப்படிங்கிறது. தென் இதில் ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி, பிளேயர் ஏக்கு வந்து ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி எஸ்ஏ அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். இதில் A1 A2 P1 P2ங்கிறது வந்து இருக்கும். அதை மாதிரி ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் த பிளேயர் பியை வந்து எஸ்பி அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். இதில் B1 B2 Q1 Q2 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது டிட்டர்மைன்டு பை, ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா P1 by P2 equal to A22 minus A21 divided by A11 minus A12. அதை மாதிரி Q1 by Q2 equal to A22 minus A21 divided by A11 minus A22 with P1 plus P2 equal to 1 and Q1 plus Q2 equal to 1. இது வந்து கண்டிஷன். அண்ட் த வேல்யூ ஆஃப் த கேம் வந்து இங்கே எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். A11 A22 மைனஸ் A12 A21 டிவைடட் பை A11 ப்ளஸ் A22 மைனஸ் ஆஃப் A12 ப்ளஸ் A21 அப்படிங்கிறத யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ இதுதான் வந்து நமக்கு என்னது அப்படின்னா வந்து தியரமோட ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதில் ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா த ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் த பிளேயர் ஏ, இது வந்து ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்களா. பிளேயர் ஏக்கு வந்து ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி என்னதுன்னா A11 A1 A2 P1 P2 வித் P1 ப்ளஸ் P2 ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதில் இஃப் த பிளேயர் பி மூவ்ஸ் தென் த எக்ஸ்பெக்டட் கெயின் ஆஃப் ஏ. சப்போஸ் இதில் வந்து பிளேயர் பி வந்து மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா, பிளேயர் பி வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அப்போ ஏக்கு கெயின் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா A11 P1 ப்ளஸ் A21 P2, A11 P1 ப்ளஸ் A21 P2 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி E2 ஆஃப் P செகண்ட் எக்ஸ்பெக்டட் வந்து A12 P1 ப்ளஸ் A22 P2 அப்படின்ட்டு கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இது வந்து எக்ஸ்பெக்டட் கெயின். ஸோ இது வந்து ஏங்கிற பிளேயருக்கு. ஸோ சிமிலர்லி பிங்கிற பிளேயருக்கு வந்து விளையாண்டாங்க அப்படின்னா பிங்கிற பிளேயரோட ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு தெரியும், B1 B2 Q1 Q2 அப்படின்ட்டு. ஸோ அப்போ இதிலிருந்து பியோட எக்ஸ்பெக்டட் கெயின் என்னவாக இருக்கும் அப்படின்னா E1 ஆஃப் Q வந்து A11 Q1 ப்ளஸ் A12 Q2. அதை மாதிரி E2 ஆஃப் Q வந்து A21 Q1 ப்ளஸ் A22 Q2 அப்படிங்கிறது வந்து இருக்கும்.
ஸோ இப்போ நம்ம E of P1Q வந்து என்னது அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ E of P1Q வந்து நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா Q1 இன்ட்டு A11P1 plus A21P2 plus Q2 into A21P1 plus A22P2 அப்படின்ட்டு வந்து எழுதிக்கலாம். அதாவது மேலே எக்ஸ்பெக்டடு கெயின் வந்து பிளேயர் ஏக்கு எழுதியிருக்கிறோம்ல, ஸோ அதை கம்பைன் பண்ணி எழுதக்கூடியது. ஸோ இப்படி எழுதணும் அப்படின்னா ஸோ இதில் நமக்கு P1 + P2 = 1ன்னு தெரியும். அதனால நம்ம என்ன செய்ய போகிறோம்னா P2க்கு பதிலாக 1 - P1 அப்படிங்கிறத வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அது மாதிரியே தான் வந்து இங்கே Q2க்கு பதிலாக 1 - Q1 வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்படி ரீப்ளேஸ் பண்ணியாச்சுன்னா இது எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் P1 Q1ல் வந்து வந்துடும். ஸோ அதனால வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி ரீப்ளேஸ் பண்ணியாச்சு அப்படின்னா நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணும்போது ஒரு டேர்ம் கிடச்சிருக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா லாம்டா இன்ட்டு P1 minus A22 minus A21 divided by lambda into Q1 minus A22 minus A21 divided by lambda ப்ளஸ் இந்த ஒரு டேர்ம் தனியாக எழுதியிருப்பாங்க. இதுக்கு இடையில சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டெப்ஸ் வந்து நிறைய இருக்குது. நான் அதை வந்து தனியாக ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதுக்கு இடையில வந்து சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டெப்ஸ் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறது. ஸோ வேர் லாம்டா ஈக்குவல் டு ஸோ இங்கே லாம்டாவான்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோம்ல, ஸோ அந்த லாம்டாவோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு P1ஓட ஆன்சர் தான் வந்து என்னென்னு கிடைக்கும் அப்படின்னா A22 minus A21 divided by lambda. இதை வந்து நம்ம P1 அப்படின்ட்டு வச்சுருப்போம். அது மாதிரி P2ங்கிறது வந்து A11 minus A12 divided by lambda அப்படின்ட்டு இருக்கும். அது மாதிரி Q1ஓட ஆன்சர் என்ன, P1 P2 Q1 Q2ஓட ஆன்சர்ஸ்னால் என்னென்னு இருக்கும். அது மாதிரி வேல்யூ ஆஃப் த கேம் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டெப்ஸ் மட்டும் நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து போட்டு காட்டுறேன். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டான யூனிவர்சிட்டி கொஸ்டின், எக்ஸ்பிளைன் கேம்ஸ் வித்தவுட் சேடல் பாயிண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த தியரி பார்ட்டு நீங்கள் பாருங்கள். ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம்.